ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் நிறைய வாக்கிங் போனோம். வாக்கிங் போகிறப்ப இன்றைக்கி நாங்கள் என்ன செடியை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ப்ளூபெரிஸ்ன்னு சொல்கிற பூலாம்பழ செடியை தான் பார்த்தோம். இது ரோட்டோரத்தில், வேலியில், வாய்க்கால் தண்ணி பாயிற இடத்துலலாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இதை பார்த்தேங்க. சரி சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடலான்ட்டு இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது ப்ளூபெர்ரி மாதிரியே தான் இருக்கும், பட் அதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. இதில் உவர்ப்புத்தன்மையான பழமும் இருக்குது, இனிப்பான பழமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ 2 வகையான டேஸ்ட்டுமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். கையில் பறித்து அதை தேய்ச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக கையில் ஒட்டிக்குது. நான் யூடியூப்பில், கூகுளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப இது இளநரையை போக்குறதுக்கு, இல்லை நரமுடி போக்குறதுக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணியெல்லாம் பார்த்ததில்லைங்க. சின்ன வயசில் இருக்கிறப்போ இதை பறித்து சாப்பிட்டுட்டு உதட்டில் பூசணும் அப்படின்னா உதடு நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடும். அதனால் இது லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லி விளாண்டுருக்குறேன். இன்றைக்கி வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நிறைக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால அம்மா சுக்குட்டி பழமான்னு கேட்டுட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சுக்குட்டி பழம் அப்படின்னா இந்த மணத்தக்காளி பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழம்னு நினச்சிட்டு இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் ப்ளூபெர்ரியோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.